சாப்டர் 25ஓட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோ வந்துட்டு, ஐயோ! எனக்கு பயங்கரமா அடிபட்டுருக்கேன். வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மர் வச்சிருக்கிறவங்க கிட்ட சண்டை போட நினைச்சது என்னோட முட்டாள்தனம் தான். பரவால்ல. எனக்கு இந்த இல்லூசியஸ் வாய்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு. ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளேயே, ஆனா நான் எங்க இருக்கேன்? அப்படின்னு பார்க்கும்போது, பரவால்ல. கடைசியா நீ கண்ணு முழிச்சிட்டியா? இப்ப நீ எப்படி இருக்க? அப்படின்னு ஒரு டுவார்ஃப் வந்து கேக்குது. என் பேரு ஹேத்தோஸ். என் பேரு ரிஃபான் காட். அந்த டுவார்ஃபும், இப்ப நீ எழுந்திருக்கிறதுக்கே கஷ்டமா தான் இருக்கும். உன்னால சாப்பிட முடியுமா? என்னால சாப்பிட முடியும். சரி ஓகே. இது நல்லது. மிஸ்டிலா, அவங்களுக்கு கொஞ்சம் கஞ்சிய குடு. என்ன சின்ன பொண்ணா? இல்ல. இது ஃபுல்லா க்ரோ ஆன ஒரு டுவார்ஃப் வுமன். அந்த டிலாவும், "நீ சுயநோக்கு வந்துட்ட. பரவால்ல. இத நீ சாப்பிடு." இது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு டுவார்ஃப் ஹியூமன் கிட்ட இப்படி நெருங்கி பழக மாட்டாங்களே. டுவார்ஃபோட எல்டர் வந்த பிறகு என்னோட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சுச்சு. அங்கேயே ஒரு ஓல்டு டுவார்ஃப் வந்திருக்காரு. அவரும், "எழுந்திருச்சுட்டீங்களா சேவியர்? எங்களோட கிளான காப்பாத்த வந்த சேவியர்." "என்ன சேவியரா?" அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்கும்போது, "ஆமா. 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கிளானோட பிரீஸ்ட் ஹால்ஃபோர்ட்ல இருந்து எங்களுக்கு ஒரு தகவல கொண்டு வந்தாங்க. அவன் வடக்கு பக்கமா இருந்து தண்ணீர்ல மிதந்து வருவியான். அவன் நம்ம கிளானோட ஃபேட்டவே மாத்துவியான்." அப்படின்னு அந்த ப்ராஃபஸி சொல்லியிருக்கு. ஹை பிரீஸ்ட் இந்த கான்டினென்ட்ல இருக்கிற எல்லா டுவார்ஃபுக்கும் இந்த விஷயத்த ரொம்பவே ரகசியமா சொன்னாங்க. அதனால ஒவ்வொரு பனிக்காலத்திலயும் ப்ராபஸி உண்மையாக கால் போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் மனசுக்குள்ளேயே, ஆல்ஃபோர்ட் அவனா? ஆல்ஃபோர்ட் ஒவ்வொரு தடவையும் கடவுள்ட்ட இருந்து ப்ராபஸிய சொல்லுவாரு. இது வந்து 6 இயர்ஸ் எகோன்னு நான் ரிக்ரெஷன் ஆன டைம் தான் இது சொல்லுது. அப்படின்னா இங்க வந்த உடனேயே ஆல்ஃபோர்ட் ஒரு மூவ மேக் பண்ணியிருக்காரு. நான் என்னதான் ஒரு தடவை தப்பு பண்ணியிருந்தாலும், அவர் எனக்காக இந்த தடவை நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அவர் குட் நேச்சர் ஒரு ஆளு. இல்ல, அவரு குட் நேச்சர் காட். என்னைய மறுபடியும் நம்புனதுக்கு ரொம்பவே நன்றி. இந்த தடவை நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் மாத்துவேன். நீங்க அந்த ப்ராபஸி சொன்னனால மட்டும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர நம்புறீங்களா? ஆமா. ஆல்ஃபோர்ட் வெறும் பேச்ச மட்டும் பேச மாட்டாரு. நீ பயங்கரமா ரீஜெனரேஷன் ஆயிட்ட. அப்படின்னு அவனும் சொல்ல, இதுக்கெல்லாம் உன்னோட கேர் தான் காரணம். அதுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் வெறும் கஞ்சி மட்டும் தானே குடுத்தேன். நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே, ஆனா நான் கொஞ்சம் மீட்டு சாப்பிட்டா நான் கொஞ்சம் டக்குனு ஹீல் ஆவேன். அவளும், உங்களோட பாடி நல்லா ஆயிருச்சுன்னா நான் மறுபடியும் கால் ஃபைட்ட கூப்பிடவா? ஏன்னா அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரோ, அவர் இன்னியும் சொல்லணும்னு நினைக்கிறாராம். நானே போய் அவர கண்டுபிடிச்சுக்கிறேன். அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றியான். இவங்க எல்லாமே ஸ்டீல் ஹேமர் டுவார்ஃப் விஸ்கவுண்ட்க்கு கீழ இவங்க எல்லாமே ஸ்லேவா இருக்கானுங்க. இவங்க என்னதான் ஸ்லேவா இருந்தாலுமே, எல்ஃப் மாரியும், ஓர்க் மாரியும் இல்லாம, அவங்களோட கலாச்சாரத்த அவங்க பின்பற்றுறாங்க. ஏன்னா இவங்களோட ரோல்ஸும், இவங்களோட செயலும் வேற வேற. ஏன்னா இந்த டுவார்ஃபால மட்டும் தான் இந்த ஸ்வாட் அதுக்கடுத்து நெறைய விதமான பொருட்கள செய்ய முடியும். ஹியூமன்ஸ் என்னதான் செஞ்சாலும், அந்த ஸ்கில்ல அவங்களால அக்வயர் பண்ண முடியாது. இத நான் எப்படி கண்டுபிடிக்க? அப்படின்னு ஒரு நைட் கேட்கும்போது, நீ எர்த்தோட பாஷைய கேட்கணும். அப்படின்னு அந்த டுவார்ஃபும் சொல்றியான். டுவார்ஃப் அவங்களோட சோசியல் நேச்சர கண்டுபிடிச்சதுனால, அவங்க அவங்களோட கலாச்சாரத்துல இருக்க முடியுது. பரவால்ல. இவங்களோட கலாச்சாரம் இன்னி இருக்கிறதுனால, அந்த பிரீஸ்ட் சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் இவங்க நம்புறாங்க. நான் தேங்க்ஸும் சொல்லிக்கணும். என்னோட கிங்டம நான் பில்ட் பண்ணும்போது, இந்த டுவார்ஃப் தான் எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா வேற வேற ரேஸ்ல இருக்கிற எல்லா கருத்து வேறுபாடையும் அவரால புரிஞ்சுக்க முடியும். எத்தன பேரு இங்க இருக்கிறீங்க? அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்கும்போது, அரவுண்ட் எனக்கு தெரிஞ்சு 60 பேர் இருப்போம். எல்லாமே கில்பிரண்ட் ஸ்லேவா? ஆமா. நாங்கலாம் அந்த கில்பர்னோட ஸ்லேவ் தான். ஆனா நான் இங்க வந்ததுலருந்து ஒரு மேல் டுவார்ஃப கூட பார்க்கலையே. மேல்ஸ் எப்பயுமே செட்டில்டு மவுண்டன்ல தான் இப்ப தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய சண்டைய தடுக்கிறதுக்கு ஹியூமன்ஸ் டார்ஸோட ஃபேமிலிய ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சிருக்கானுங்க. சாரி, நான் கேட்டிருக்க கூடாது. அப்படின்னு மீரவும் சொல்றியான். ஏன்னா இங்க இருக்கிற மென்னெல்லாம் அவனுங்க அங்க கூட்டு போய் அந்த மலையில வேலை வாங்கிட்டு இருக்கானுங்க. சேவியர் டெம்பிளுக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இப்ப நீங்க நல்லாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா என்னைய சேவியர்ன்னு இனிமேல் கூப்பிடாதீங்க. ஏன்னா என் பேரு இர்ஃபான் ஹாட். அந்த ஓல்டான டுவார்ஃபும், உண்மைய சொல்லப்போனா, நாங்க எதுக்கு உன்னைய சேவியர்ன்னு சொல்றோம்னு எனக்கே தெரியல. ஆனா உன்னோட கண்ண பார்க்கும்போது தெரியுது. நீ என்னைய ஸ்லேவா பார்க்கலன்னு. எனக்கு டுவார்ஃப்ஸ் மேல ரொம்பவே நல்ல எண்ணம் இருக்குதான். ஆனா ஒரு டுவார்ஃபோட இனத்தவே நான் மாத்த முடியுமான்னு கேட்கும்போது, அது ரொம்ப பெரிய கேள்விக்குறி தான். எனக்கும் தெரியல. எதுக்கு ஆல்ஃபோர்ட் ஒரு ஹியூமன எங்களோட கிளானோட சேவியரா தேர்ந்தெடுத்தாருன்னு. ஹானஸ்ட்டா எங்களுக்கு கடவுள் குடுக்குற பரிச நாங்க அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறோம். அதனால ப்ராஃபஸியும் பொய்யா இருக்க வாய்ப்பில்ல. உண்மைய சொல்லப்போனா நீங்க எப்படி இதெல்லாம் செய்ய போறீங்கன்னு எங்களுக்கும் தெரியல. ஆனா இப்போதைக்கு என்னோட மெஷின் என்னோட எபிலிட்டி எல்லாத்தையும் பயன்படுத்தி உனக்கு ஹெல்ப் பண்றது. ஆனா நீங்க ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஆளு. ஏன்னா ஒரு சேவியர பத்தி சொல்லும்போது உங்களோட முகம் இந்த மாரி போகுது. ஹீரோவும், உங்களுக்கு தெரியும்ல, எதுக்கு நீங்க கூப்பிட்டீங்க? ஹை பிரீஸ்ட் உங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஹை பிரீஸ்ட் நீங்க சொல்றதுன? ஆமா. ஆல்ஃபோர்ட் ஹை பிரீஸ்ட் சார் மெக்கலன் அப்படின்னு அவனும் சொல்றியான். என்டையர் டுவார்ஃப் ரேஸ்லயும் அவர்தான் ஒரு பில்லரா இருக்காரு. அந்த ஓல்டு மேன். நான் நெனச்ச மாரி தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட அவர் இன்னும் பிரீஸ்ட்டா தான் இருக்காரு. நானும் அவர பார்க்கணும்னு தான் நெனைக்கிறேன். அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, அவரும், எனக்கு தெரியுது. நம்மள மாரி இல்லாம ஹியூமன்ஸால வாய்ஸ் ஆஃப் ட்ரூத்த கேட்க முடியாது. அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கலாம்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு இது எப்படி வழிநடத்துறீங்க? ஹீரோவும் சிரிச்சுட்டு, என்னோட ஃபாஸ்ட் லைஃப்ல ஆண்ட்ரேஸ் எம்பயர் வீழ்ந்துருச்சு. ஈவன் நான் போன தடவ என்ன செஞ்சானோ, அதையே செஞ்சாலும் மறுபடியும் அதே தான் நடக்கும். மகளன் இங்க இருக்கிறதே பயங்கர புத்திசாலி. அவர்ட்ட கேட்டா எனக்கு எதனாச்சும் ஆன்சர் கிடைக்கலாம். ஹீரோவும் மனசுக்குள்ளேயே, மகளன் இந்நேரத்துக்கு கிராண்ட் ஃபோர்ஜ ஃபுல்லா சுத்தி இருக்கணும். அது ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடாது. சார் மகளன் ஆல் ஃபோர்ட்ல இருக்கிற
கிராண்ட் பிரிட்ஜ்ல தான் இருக்காரு. உண்மைதான். அவர் இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது. அது ரொம்பவே சீக்ரெட். ஈவன் கொஞ்சம் பேருக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் உங்க கூட ஒரு கைட நாங்க அனுப்பி வைப்போம். இவ தான் இங்க இருக்கிறதுலயே லாஸ்ட் வாரியர். என் பேரு ஸ்டில்லா. என்னால முடிஞ்சதெல்லாம் நான் செய்றேன். அந்த ஓல்டு டார்ஃபும் எங்கள பத்தி உனக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கு. அப்பன்னா ஹால்ஃபோர்ட் இருக்கிற இடம் கூட உனக்கு தெரியும். ஹியூமன்ஸுக்கு வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் தெரிஞ்சிருந்தா அவங்க கான்வர்சேஷன் பண்றதே விட்டுருவாங்க. ஹீரோவும் அத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அத பத்தி உனக்கு எவ்வளவு தெரியும்? அத பத்தி சொல்லேன். அப்படின்னு அந்த ஓல்டு மேன் கேட்கும்போது, என்னைய மன்னிச்சிருங்க. அதுக்கான டைம் இப்ப கிடையாது. வெளிய இருந்து ஒருத்தன் ஓடி வரியான். சேவியர்ன்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது, என்ன ஆச்சு ஹேத்தஸ்? உங்க கூட இருந்த அந்த கம்பேனியன், அந்த எல்ஃப் அதுக்கடுத்து அந்த பையன விஸ்கவுண்ட் கில்பிரின் இடத்துல பனை கைதியா பிடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும். அந்த திருடனோட லொகேஷன. இருக்கிற எல்லா விஷயத்தையும் மறந்துருங்க. எந்த டார்ச்சர்னாச்சும் பண்ணி அவங்க கிட்ட இருந்து உண்மைய வர வச்சாகணும். அந்த உண்மைய கண்டுபிடிச்சாகணும். அப்படின்னு அவனும் சொல்றியான். அந்த கோல்டன் நைட் மனசுக்குள்ளேயே நைட் கமாண்டர் அளவுக்கு பவர் இருக்கிற ஒரு எல்ஃப். அதுக்கடுத்து ஒரு பிரீஸ்ட். அவ போப் அளவுக்கு பவர் இருக்கு. உங்களோட ஐடென்டிட்டிய ஒண்ணு ஒண்ணா கண்டுபிடிப்பேன். அந்த 2 நைட்ஸும் நம்ம எப்படி இவங்கள டார்ச்சர் பண்றது? ஒருவேளை அடிக்கணுமோ? அடிச்சா இறந்துருவாங்களே! இவங்கள அடிக்கணும். ஆனா சாக விடக்கூடாது. ஆனா ரொம்பவே கஷ்டமே இது. சரி என்ன பண்ண? இதுதான் என்னோட ஆர்டர். நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் விசாரணை ஆரம்பிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் இங்கே முடியுது. சாப்டர் 26ஓட ஸ்டார்ட்டிங்லயே அவங்கள விசாரிக்க ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிவானோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளான் ரொம்பவே அக்ரெசிவானது. நீங்களே கேட்டிருப்பீங்களே! ஃபிஸ்ட் கிங் ஜெரால்டு, ஜிம் அன்பிரேக்கபிள் அந்த கிளான்ல இருந்து தான் வந்திருக்கான். அவளும் நம்ம ஹீரோ சொன்னதவே தான் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் எல்லாமே இதெல்லாம் ட்ரெய்னிங்காக தான் பண்ணியான். எனக்கு புரியுது. இந்த அளவுக்கு நீங்களே ட்ரெய்னிங் பண்ணியிருக்க மாட்டீங்க. செலனும் கடைசியில அவளோட லாஸ்ட் எக்ஸாம் வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அவனோட கடைசி ட்ரெய்னிங் அந்த ரிலீக்க அவன் எடுத்துட்டு வரணும். ஆனா இந்த ஃபேமிலி அத ஏற்கனவே எடுத்துட்டு வந்துருச்சு. அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால நாங்க அவனோட தண்டனைய குறைக்க இந்த மாரிலாம் திருட வேண்டியதா போயிருச்சு. அந்த சோல்ஜரும், ஆஹா! ஆனா கோல்டன் ஆர்மர் கிட்ட அது இருக்குன்னு நாங்க நெனச்சு கூட பார்க்கல. நாங்க மத்த எந்த ரிலீக்கும் ஒண்ணுமே பண்ணல. அதுவே நாங்க குற்றவாளி இல்லன்னு சொல்லுது. இது தேவையில்லாத வேலை நான் சொன்னேன். ஆனா அவர் சொன்ன கதைய கேட்ட பிறகு எனக்கு அது அர்த்தமுள்ளதா தோணுச்சு. அதனால தான் அவருக்கு அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு எனிமி இப்படி பேசுறது சாதாரணம் தானா? ஏன்னா இவன இன்னி டார்ச்சர் கூட நாங்க பண்ணல. எனக்கு தண்ணி தவிக்குது. உங்ககிட்ட தண்ணி இருக்கா? அப்படின்னு செலன்னு கேட்கிறான். இந்தா இந்தா குடி அப்படின்னு அந்த சோல்ஜரும் குடுக்குறியான். அவனும் தண்ணிய குடிச்சிட்டு இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு செலன்னு சொல்றியான். அந்த சோல்ஜர் வந்துட்டு, ஏய் ஏய் நீ ரொம்பவே எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. உன் ஃப்ரெண்டுக்கு நீ லாயல்ட்டியா இல்ல போல. ஆனா நான் அதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு செலன்னு சொல்லும்போது, ஃபிஸ்ட் கிங்கோட சக்சஸர் இந்த மாரிலாம் செய்யான்னு தெரிஞ்சா இந்த உலகத்துக்கே அது கெட்ட பேராச்சே. செலன் அதுக்கு மேல நம்ம ஹீரோவ வச்சு மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. அவனோட பேர் கெட்டு போகாம இருக்கணும்னு நினைச்சிருந்தா அவன் திருடாம இருந்திருக்கணும். அதானே சரி. ஆமா ஆமா அப்படின்னு அந்த சோல்ஜரும் சொல்றியான். எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா அந்த ரிலீக் இப்ப எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னு சோல்ஜர் கேட்கும்போது, இல்ல எங்களுக்கு குடுத்த மிஷின் அந்த இடத்திலேயே நாங்க வெயிட் பண்ணணும்னு இருந்தேன். அந்த சோல்ஜருக்கு ஏதோ புரிஞ்சிருது. இவங்க சரியில்ல. ஏய் நீ இங்கிருந்து அவனுக்கு கான்டாக்ட் அனுப்பலாம் தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் எத பத்தி சொல்ல போறேன். ஒரு ஆரா யூசர் இந்த மாரிலாம் எப்படி செய்ய முடியும்? அதுவும் கரெக்ட் தான். இப்ப விசாரிச்சுக்கு வந்தவனும் மனசுக்குள்ளேயே என்ன எல்லாமே இப்படியே முடியுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தனும் இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்ல. அங்க கட் பண்ணி இன்னொரு இடத்துல நான் உங்கள பார்த்து பெருமைப்படுறேன். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஒரு மான கண்டுபிடிச்சிருக்கீங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ஆரா யூசர்னா உனக்கு இது பெரிய விஷயமே கிடையாது. உன்னோட சென்ஸ நீ ரொம்ப தூரத்துக்கு அனுப்பலாம். அது மூலியமா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த மாரிலாம் ப்ரொஃபஷனல் ஹண்டர் மட்டும் தான் செய்ய முடியும். ஹீரோ வந்துட்டு, இது சரிதானா? ஏன்னா இன்னி நம்ம கில்பிரினோட இடத்துல தான் இருக்கோம். இந்த மாரிலாம் வேட்டையாடுறது அவனோட இடத்துல தடை பண்ணி வச்சிருக்கான். நம்ம டிராவல்ல இருக்கோம். நம்ம இத பத்திலாம் கவலையே பட தேவையில்ல. ஆமா, இந்த மாரி சட்டத்த நெனச்சுக்கிட்டே இருந்தா, இங்க இருக்க எல்லா உயிரினத்தையும் நான் விடுவிக்கவே முடியாது. ஏன்னா ஸ்லேவ ஃப்ரீ பண்றது இந்த உலகத்துல லாக்கு எதிரானது தான். ஹீரோவும் அந்த மீட்ட சாப்பிட்டுட்டு, நான் முடிஞ்ச அளவுக்கு என்னைய சீக்கிரமா நான் ரெக்கவர் பண்ணிக்கணும். அந்த டியானும் பார்த்து ஷாக் ஆகுறா. இவருக்கு என்ன இவரோட பாடி ஹீலிங் ஆகுது. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட பாடியும் பயங்கரமா ஹீலிங் ஆயிடுது. நம்ம ஹீரோவும் பக்கத்துல இருக்கிற இடத்த குத்த, அதுவும் பயங்கர இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுது. ஹீரோ வந்துட்டு, ஆல் ரைட். நான் இப்ப என்னோட 100% ரெக்கவரிய கொண்டு வந்துட்டேன். அங்க கட் பண்ணி யூசஸோட மேன்ஷன்ல யூசஸ் இருந்துட்டு, இது கோஇன்சிடென்ட் மட்டும் கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிற அத்தன ரிலீக்ல அவன் எப்படி அந்த ரிலீக்க மட்டும் எடுத்துட்டு ஓடி போவியான்? ஆமா, அவன் அப்படின்னு சொல்லிட்டு யூசஸும் ஒண்ணு நினைச்சு பார்க்கறான். 1 மாசத்துக்கு முன்னாடி நீங்க தானே யூசஸ் கோல்டன் நைட் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நீங்க யாரு? அப்படின்னு சொல்லும்போது, அவனும் ஒரு சிம்பிள் மாரி எடுத்து காமிக்கிறியான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இத நீ ரெகக்னைஸ் பண்ணியிருப்பேன்னு. ஏன்னா நீ டீன்ஸ் குடும்பத்தோட ஒரு வாரிசு. என்ன சேஜ் ஆஃப் சில்வரா? நான் இந்த கிளானோட அஃபிஷியல் சக்சஸர் ஆனேன். அன்னைக்கு எங்க அப்பா இத பத்தி எனக்கு சொன்னாரு. சேஜ் ஆஃப் சில்வர பத்தி அன்னைக்கு தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஒரு நேசனவே அழிக்கக்கூடிய அளவுக்கு பவர் வச்சிருக்கிற ஒரு குரூப். இப்ப இந்த வேர்ல்டுல வாழ்ற மக்கள விட அறிவ அவங்க நெறையவே வச்சிருப்பாங்க. இவங்க ஷேடோலயே தான் இருப்பாங்க. இவங்க ரியல் வேர்ல்டுக்கு அப்பியர் ஆகவே மாட்டாங்க. ஆனா ஹியூமானிட்டி எதனாச்சும் ஒரு அழிவுக்கு போகுதுன்னா, அவங்க அந்த இடத்துல வந்து நிப்பாங்க. ஈவன் கிங்கே நெனச்சா கூட சேஜ் ஆஃப் சில்வரோட இடத்துக்கு முடியாது. நான் உங்கள கிரீட் பண்றேன். சேஜ் ஆஃப் சில்வர். அவனும் ஒரு மேப்ப குடுத்துட்டு, இத எடுத்துக்க. இலூஷன் ரூயின்ஸ கண்டுபிடிக்கிற விஷயத்த இந்த டீன்ஸ் குடும்பத்துக்கிட்டயே நான் விட்டுர்றேன். அங்க கண்டுபிடிக்கிற எல்லா ரிலீக்கையும் நீயே எடுத்துக்க. ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் வேணும். இலூசியஸ் வாய்ஸ். நீ மட்டும் இதுல ஃபெயில் ஆயிட்டியேன்னா, டீன்ஸ் குடும்பத்தோட வரலாறு இதோட முடிஞ்சிரும். அவங்க 2 பேரும் உள்ள வர, அவங்க கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்க கேட்டோம். அவங்க ஸ்டோரி என்னமோ உண்மை மாரியே தெரியுது. ஆனாலும் அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு ஏதோ டவுட் வருது. கீழயும் சோல்ஜரும், ஏன்டா இப்படி நடுங்குற?
நடுங்கலாம் இல்லடா. நேத்து நடந்தத நெனச்சு பார்த்தேன். அத வந்து அடிச்சு நான் அப்படியே மயங்கிட்டேன். அவன் எப்படி இருந்தாலும் அந்த பொருள எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லும்போது, ஆனா சர் யூசஸ் அவனோட கம்பேனியன்ஸ பிடிச்சு வச்சுட்டாரு. அவன் திரும்பி வருவேன்னு நெனைக்கிறேன். போன தடவ மாரியே நம்மள தோற்கடிச்சுருவேன்னு நெனைக்கிறேன். ஆமா, அது என்ன ஃபீலிங் இது? ஒரு மாரி இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது, ஹீரோவும் அங்கிருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கியான். நம்ம ஹீரோவும் கிலாமிட்டியானோட பவர யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியான். என்ன ஜிம் அன்பிரேக்கபிளா? சேஜ் ஆஃப் சில்வர் எதுக்கு ஜிம் அன்பிரேக்கபிள் கூட இப்படி பிரச்சனை பண்றானுங்க? அந்த செலன் பொய் சொல்லியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு ஹை ரேங்கிங் பிரீஸ்ட். அவ பொய் சொல்லியிருக்க கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா தான் இருக்கும். இந்த சூழ்நிலைய பொறுத்தவரைக்கும், அவ சொல்றத நம்ம நம்பி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் அவனோட வேலையாட்களா தான் இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் அவன் அபேண்டன் பண்ணிட்டு போயிருவியான். அப்ப எப்படி அவன பிடிக்க? நம்மளோட ட்ரூப் எல்லாத்தையும் அனுப்பிச்சு அவன பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படியே பிடிச்சாலும் அந்த இலூசியஸ் வாய்ஸ் அவன்கிட்ட இருக்குமான்னு நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது. பக்கத்துல அந்த இடமும் உடைய என்னடா நடக்குது? இது இந்த எனர்ஜி அவன் வந்துட்டியான். என்னோட ஃபிரெண்ட்ஸ் இங்க இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது.